முதல் நாள் மாலை பொழுது சுவாமி எப்படி வரப்போறார்? மயில் எதை குறிக்கிறது என்றால் இந்த நல்லூரினுடைய சிறப்புகள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. அலங்காரனுடைய வாயில்ல இப்படி காட்சி தருகிற இந்த வேலையை பார்க்குறீங்க. முதல் நாள் மாலை பொழுது இன்றைய நாளில் 17ஆம் திகதி காலையில் கொடியேற்றம் பார்த்துருப்பீங்க. இன்று மாலையில் சுவாமி எப்படி வரப்போகிறார், என்ன மாதிரி இருக்க போகுது, சாத்துப்படிகள், வாகனம், இப்படியான விஷயங்கள் இந்த நல்லூரினுடைய சிறப்புகள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. நல்லூரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு. மிச்ச கோயிலோட பிடிக்கல, இங்கே அதிகளவான பக்தர்கள் வருவார்கள் என்ற காரணத்தினால காவல்துறை ஏனைய விஷயங்கள் எல்லாமே பாதுகாப்பு பணிகளுக்காக இடப்பட்டிருக்கு. அதை விட இன்றையில இருந்து மாலை திருவிழாவில் கந்தர் அனுபூதி இந்த பக்கமாக பாடப்படும். இப்படியான சிறப்பான விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த பல்வேறுபட்ட சிறப்புகள் நல்லூருக்கு இருக்குது. அதில் ஒவ்வொன்றா இன்றையிலேருந்து பார்க்கலாம். செந்தமிழ் சொல்றவில் அலிசன் அவர்களும் எங்களோட இணைந்து கொள்ள போகிறார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கோயிலுடைய முன்புற பகுதியில் இதில் ஒரு தண்ணி பந்தல் இருக்குது. நீண்ட காலம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தண்ணி பந்தல். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம், நூற்றாண்டுகளை கடந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு பந்தல் இருக்குது எல்மெண்ட்ஸ்னா இடையில. அது சம்மந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். காலையில் கொடியேற்றம் பார்க்காதார்கள் இதுக்கு முந்தைய காணொலியாக அந்த காணொலி இருக்கும். இந்த வழிநடுகளும் 4 வழி பாதைகளும் மூடப்பட்டிருக்கு. அதில் இப்போ நாங்கள் போகிறது கோயிலினுடைய முன்புற பகுதி. அதிலும் குறிப்பாக கிழக்கு வாயில், அண்மையில் குடமுழுக்கு கண்டிருக்கக்கூடிய அல்லது கலசாபிஷேகம் கண்டிருக்கக்கூடிய அந்த வாயில் நோக்கி போகிறோம். இந்த இடத்தால் மத்தியானம் எல்லாம் வரைகளில் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும் அல்லது பெரிய ஒரு நிம்மதியாக இருக்கும். அது மாதிரி தான் முன்னுக்கு நாங்கள் இதில் கடந்து வந்திருப்போம். இந்த இடத்துல பாருங்கள், மிக பாதுகாப்பு ஏற்பாடுகள் உச்சக்கட்டத்தில் செய்யப்பட்டிருக்கு. இது ஜனாதிபதி அதே மாதிரி தான் பெரிய பெரிய நிகழ்வுகள் இடம்பெறுகிற போது நாங்கள் உள்ளுக்கு வரைக்கல அந்த எண்ணிக்கை ஏனைய உடற்பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இயந்திரம் எல்லாம் இங்கே கொண்டு வச்சிருக்கணும். மாலை நேரம் 5:05 ஆகிறது. இந்த முன்புற பகுதியால் இன்றைக்கு நாங்கள் போய்களை இப்படி தான் கோயில் இருக்குது. சுட்டெரிக்கிற சூரியன் இருந்தாலும் கூட ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை விட தென்னிலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய நிறைய பேரையும் இந்த மாதிரி பார்க்கக்கூடிய இருந்துச்சு. இதில் கொடிகள் எல்லாமே கட்டப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் நடுவில் தங்கமாய் வேல் ஜொலிக்குது. போர் எல்லாருமே இதால் போய் இருக்கக்கூடிய மணியை இப்படியே தட்டிட்டு போயிடும். அப்படி இனிமையான ஒரு வழி வார எல்லாருமே இப்படியான சத்தத்தோடு தான் இந்த பக்கம் போயிடும். இங்கே ஒரு பெரிய அண்ணன் நினைக்கிறார். திருவிழா தொடங்கி நாளகானம் தென்னிலங்கை பகுதியிலிருந்து சிங்கள மொழி பேசக்கூடிய ஏராளமானவர்கள் இங்கே வருகினம். இப்போ பார்த்தா உள்ளுக்கு பூசை நடக்கக்கூடிய இந்த வேளையிலேயே முன்னுக்கு நிறைய பேர் வழிபாடுகளை முடிச்சுட்டு காத்திருக்கணும். மாலை 4:45 ஆரம்பித்திடக்கூடிய வசந்த மண்ட பூசைகள். அந்த பூசை எல்லாம் முடிஞ்சு சுவாமி உள்வீதி வலம் வெளிவீதி வலம் பெறுவதற்கு தயாராகிறார். உள்வீதியில் யாக பூசை எல்லாமே நடக்கும். மயூரம் என்று சொல்லப்படுகிற மயில் வாகனத்தில் வேற்பெருமான் தனியாகவும் வள்ளி தெய்வானை தனியாகவும் வீதி வலம் வருகிற அந்த அழகு, இந்த நாளுக்குரிய நிறம் பச்சையாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதில் ஒரு சிறப்பான விஷயம், நல்லூருக்கு தனித்துவமானது. சுவாமி வரக்கூடிய நிறத்திற்குரிய சாத்துப்படியில் தான் சிவாச்சாரியர்களும் இந்த நிறத்தில் வருவினம். இன்றைக்கு அந்த அடிப்படையில் பச்சை நிறம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. குளிர்மை மிகுந்த அந்த நிறம் முருகப்பெருமானுடைய அழகை இன்னுமே கம்பீரமாக எடுத்து காட்டப் போகிறது. இப்போது பக்தருடைய தோளில் வெள்ளிமயில வேலவன் வலம் பெற ஆரம்பித்திருக்கிறார். காலையில் பெருங்கூட்டத்தோடு இருக்கக்கூடிய இந்த பகுதி இப்பையும் மாலை என்னாலும் ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய வழிபாடுகளையும் நேர்த்திகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். சுவாமி புறப்பட்டு யாகசாலை நோக்கி உள்வீதி வலமாக வர ஆரம்பித்திருக்கிறார். உள்வீதி வலத்தினுடைய தொடர்ச்சியாக யாகசாலைக்கு சுவாமிகள் எழுந்தருளுகிற இந்த தருணம் எப்படி உள்ள அழகோடு சேர்த்து இந்த கம்பீரமான அழகான ஆன்மீகமான தரிசனம் இருக்குது.
யாக பூஜையை தொடர்ந்து வெளி வீதிக்கு சுவாமி எழுந்தருளுகிற அந்த தருணம் இது. முன்னுக்கு வந்து ஒரு ராஜா எப்படி வருவாரோ அதே மாதிரி இசைக்கருவிகள் மீட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி நிற்க வரவேற்க காத்திருக்கிற இந்த வேளையில் இந்த தெய்வீக திருக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். அழகு கந்தன், அலங்கார கந்தன், வெள்ளி மயிலையும் வள்ளி தெய்வானை வரும் அன்ன வாகனத்திலையும் கோவிலுடைய முன்புற பகுதியில் இந்த கற்பூர தீபங்கள் அதே மாதிரி தான் இந்த நறுமண புகைகள் எல்லாம் வீச இவ்வளவு பக்தர்களும் கூடி அவனை வரவேற்று இந்த 2026ஆம் ஆண்டு மகோற்சவத்தினுடைய முதல் நாளை வீதிவலம் அழைத்து வருகிற அந்த அற்புதமான காட்சிகள். முருகப்பெருமான் மீது பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பும் அதே மாதிரி தன் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு கூடக்கூடிய அருளும் சொல்லில் அடங்காது இவ்வளவு ஏராளமான கூட்டம். அதை விட பாருங்க, வீதி வீதியாக நிறைய மண்டபப்படி என்று சொல்லுவினோம் படையல்கள் வச்சு கும்பங்குத்து விளக்கு வச்சு முருகப்பெருமானை வரவேற்று வீதி வலத்தில் தாங்களும் பங்கு கொண்டு வணங்குகிற அந்த பண்பே தனியானது. கிளிக்கோபுர வாயிலில் பிரசன்னா குருக்கள் தயாராக இருக்கிறார். இந்த இடத்துல ஒவ்வொரு வருடமும் ஆன்மீகம் ததும்புகிற வகையில் இந்த கந்தர் அனுபூதி மிக சிறப்பாக உச்சாடனம் செய்யப்படும். அதை கேட்கறதுக்கே ஏராளமான கருத்துப்பினம் இந்த காணொலியிலும். போன வருஷம் நிறைய பேர் நல்லூர் சார்ந்திருக்கக்கூடிய காணொலியில் வந்து தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்க. சுவாமி இப்போ எழுந்து இந்த பக்கமாக வந்து கொண்டிருக்கிறார்.
ஆடும் பரிவே வேலாடும் வேலாடும் ஆடும் வேல் வேலாடும் வேல் குதிரை போன்ற மயில் மீது ஆடியாடி வருந்தேன் பரிந்து வருந்தேன் ஏழைய மக்காய் பரிந்து வருந்து மயில் மீது குதிரை போன்று ஆடி ஆடி வருந்தேன் பரிவேன் அணி சேவரன சேவற் கொடிகள் எங்கும் திகழ சேவல் கொடி எங்கும் பறக்க அணி சேவலன சேவல் கொடி எங்கும் பறக்க குதிரை மீது கம்பீரமாக வருவது போன்று மயில் மீது ஆடி ஆடி வரும் பரிந்து இரக்கமாக இறங்கி வரும் கஜமுகாசுரனை போரில் வென்றவே கஜமுகாசுரனை போர்க்களத்தில் சாடிய போர்க்களத்தில் கஜமுகாசுரன் போங்காசுரன்களை வென்ற வென்றவே அணிவகுத்த சேவல் கொடி அணிவகுக்க மயில் பரிந்து வரும்பே கணபதி சகோதரனான வேணே கந்தா கணபதி சகோதரா கந்தா அசுரர்களை கஜமுகாசுரனை வென்றவே மயில் மீது எனக்கு பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கந்தா உன்னை பாடுகின்ற பணியே பணியாய் அருள்வாய் நெல்லை கந்தா பரிவேலனி பாடும் பணியே அருள்வாய் தேடும் ஜயமா சகோதரனே நல்லூரான் உற்சவ காலத்தில் நடக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் தான் சுவாமி வலம் வருகிற போது இந்த இளையவர்கள் சிறுவர்கள் ஆற்றுப்படுத்தப்படுகிற விஷயம். சிவகுரு ஆதீனம் வேலன் சுவாமிகள் இந்த பணியை கடந்த ஆண்டும் சேர்ந்தார். இந்த ஆண்டும் மிக நேர்த்தியாக இவ்வளவு பிள்ளைகளோடு சேர்த்து இப்போ நடக்குது.
சிறுவர்கள் இப்படி இந்த செந்தமிழையும் இசையையும் பரப்ப மறுபக்கமாக செந்தமிழ் சொல்லறிவில் லலிசன் அவர்கள் இந்த நாளுக்குரிய முருகப்பெருமானுடைய சிறப்புகளோடு இணைந்து கொள்கிறார். நெல்லை முருகப்பெருமானுடைய மீளா அடியவர்களே, இன்றைக்கு முதலாம் திருவிழா மாலை திருவிழா பக்தி பூர்வமாக இடம்பெறுகிற சூழலை உஷாந்தன் வியூவினூடாக தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தினம் வேற்பெருமான் மயில் வாகனத்திலே ஏறி வந்து அருள் காட்சி நல்குகிறார். மயில் எதை குறிக்கிறது என்றால், அது தன்னுடைய சிறகு விரித்த மயில், தோகை விரித்த மயில் ஓம்காரத்தினுடைய ரூபத்தை குறிக்கிறது. அந்த ஓம்காரம் என்பது அண்டவெடிப்பினுடைய தொடக்கமே ஓம்காரநாதம், பிக் பேங் தியரி கூட அதைத்தான் சொல்கிறது. பெருவெடிப்பு கொள்கை ஓம்காரத்தினுடைய, அதுதான் உலகத்தினுடைய மூல முதல். அந்த ஓங்காரம் எதை சுட்டுகிறது என்றால் அகரம் உகரம் மகரம். அதிலே படைத்தல் காத்தல் அழித்தலை வைத்து பொருத்தி பார்ப்பார்கள். அகரம் உகரம் மகரத்தை சுட்டி ஆ உ உம் என்பதிலே தான் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரமே அமைந்திருக்கிறது. அந்த பிரணவ மந்திரத்தினுடைய ரூபமாக மயில் வாகனம் அமைந்திருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். எனவேதான் முருகனை பற்றி பாட வேண்டும் என்று நினைத்த அருணகிரியார் அந்த பாடலை இப்பொழுது கேட்டிருப்பீர்கள். ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே என்று அனுபூதியிலே முதலாவது பாடலிலே சுட்டுகிறார். ஆடும் பரி என்பது குதிரையை குறித்தாலும் விரைவாக செல்கின்ற தன்மையினாலே அந்த குதிரையை மயிலுக்கு ஆகுபெயராக்கி ஆடும் பரி என்பது ஆடுகின்ற விரிவுத்தன்மையுடைய மயில் என்கின்ற பொருளை சுட்டுகிறது. எனவே முருகனை பற்றி பாட வேண்டும் என்றால் மயிலை பற்றி பாட வேண்டும், சேவலை பற்றி பாட வேண்டும், வேலை பற்றி பாட வேண்டும் என்று வேண்டுகிறார் அருணகிரி பெருமான். அந்த வகையிலேதான் மயில் வாகனத்தை பார்க்கிறோம். ஹம்சம் என்பது அன்னம், பாலும் தண்ணீரும் சேர்ந்து இருந்தாலும் பாலை மாத்திரம் குடித்து தண்ணீரை விட்டு விடுகிற, தீமையும் நன்மையும் சேர்ந்திருந்தாலும் நன்மையை மாத்திரம் உள்வாங்கக்கூடிய தன்மை படைத்த அந்த அன்ன வாகனம் அங்கே தேவியர் இருவருடைய வாகனமாக காட்சி தருகின்ற சிறப்பை பார்க்கிறோம். இந்த வகையில் இன்றைக்கு எம்பெருமான் மிக அழகு கோலத்தோடு பச்சை நிறத்திற்கு முதன்மை கொடுத்து, இன்றைக்கு குருமார் எல்லோரும் பச்சை நிற ஆடையிலே இருக்கிறார்கள். முருகனுடைய சாத்துப்படியும் பச்சை நிறமாக அமைந்திருக்கிறது. அலங்கார கந்தன் அல்லவா? அந்த வகையில் அத்தகைய திருக்கோலத்தோடு இவர்கள் வருகிற கோலத்தை பார்க்கிறோம். அந்த அலங்காரத்திலே நாங்களும் திளைத்து நிற்கிறோம். அலங்காரா நல்லூரா. சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த இடத்துல திருவாசகம் பாடப்படும். அங்கே கந்தர் அனுபூதி பாடப்படுற மாதிரி இந்த இடத்துல திருவாசகம் இசைக்கப்படும். இரவு வேளையில் நல்லூரானுடைய முகப்பு கோபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. மின் விளக்குகளால் அப்படியே ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு புதிதாக நிறைய வேலைகள். நேற்று தான் காலையில் கலசாபிஷேகம் இடம்பெற்றது. கம்பீரமாக மின்னொளியில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் வலம் வந்துடக்கூடிய முருகப்பெருமானும் முன்வீதியை அண்மித்திருக்கிறார். இந்த நேரம் தான் மிக சிறப்பானது நல்லூரை பொறுத்தவரை. 4:45 வந்து ஒவ்வொரு நாளுமே பூசை நடக்கும். அந்த பூசையை தொடர்ந்து 6 மணிக்கு வெளியில் வருவார். இப்போ 6:40 அண்மித்து கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் தேர்முட்டிக்கு அண்மித்திருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு சுவாமி வந்திருக்கிறார். எவ்வளவு ஏராளமானவர்கள் அந்த வரவையும் இந்த பக்தியையும் சேர்த்து வணங்கி கொண்டிருக்கிறோம்.